இப்போ தம்மை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் மாற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பெக்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 4 பேருக்கு உள்ளது பிரியாணி தான். 1/2 கிலோ வச்சு செய்ய போகிறோம். பேஜில் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ பிரியாணிக்கு உள்ள மசாலா ஐட்டம் பூரா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 5 பச்சை மிளகாய், 4 எலுமிச்சம்பழம், 1.5 கிராம்பு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ ஒரு 1.5 பூ எடுத்துங்க. சரிங்களா? இப்போ 25 கிராம் மல்லி எடுத்துக்க போகிறோம். 25 கிராம் புதினா எடுத்துக்க போகிறோம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம். 200 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம், 100 ஆயிலு, நெய் கலந்து இருக்குது. சரிங்களா? தேவையான 150 கிராமு மெயின் தயிர் 150 கிராம் எடுத்துக்க போகிறோம். இதான் நம்ம பிரியாணி செய்ய போகிற மசாலா ஐட்டம். இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த 1/2 கிலோ ரைஸுக்கு நம்ம செய்ய போகிற பிரியாணி பார்த்து செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நம்ம கரெக்டாக எடுக்கலாம். வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். இப்போ ஆயிலு, நெய்யை இதோட சேர்த்துக்கிறோம். 50 கிராம் எடுத்துக்கிட்டோம். ஆயில் 50 கிராமு நெய். இப்போ என்ன பண்ணுறோம், முக்கால் கிராம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இதோட சேர்த்துக்கிறோம். இது மாதிரி பொரியணும். சரிங்களா? நல்லா பொரிஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இந்த சவுண்டு மெயினாக கேட்கணும். நல்லா காஞ்சது மாதிரிக்கும் போடுங்க. சரிங்களா? 10 நிமிஷம் ஆகும் இது கலர் மாற. அது மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கிறோம். சரிங்களா? பார்த்து செஞ்சோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு. சரிங்களா? பொறுமை வேணும். இந்த பிரியாணியெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக பார்த்து எடுக்கணும். சரிங்களா? நல்லா இந்த வெங்காயம் 2 நிமிஷம் விட்டு 2 நிமிஷம் கலரிக்கிட்டே இருங்க, சூப்பராக வந்துடும். இது 1/2 கிலோ ரைஸு தான் நம்ம செய்கிறோம். கிட்ட ஒரு 4 பேர் நிம்மதியாக சாப்பிடலாம். சூப்பராக இந்த 4 பேர் சாப்பிடலாம். இது ஒரு பேச்சலருக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. நல்லா பாருங்கள், இதே மாதிரி செய்யுங்க. நல்லா ஒரு கலர் வந்துருச்சு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வரட்டும், அப்படியே அந்த கோல்டன் கலர் இருக்கணும். சரிங்களா? வெங்காயம் இப்போ ஓரளவு வந்துருச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும். அந்த வெங்காயோட கலரு ரொம்ப மெயின். சரிங்களா? அப்படி பொறுமையாக பரட்டி விடுங்க, 4 சைடும். சரிங்களா? போதும். இந்த வெங்காயம் கலரை பார்த்துங்க, இந்த கலர் தான் இருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் இருக்கணும். சரிங்களா? ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. இந்த நேரம் என்ன பண்ணுறோம்னா, 50 இஞ்சி 50 பூண்டு எடை போட்டு அரைச்சிருக்கு, இதை நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இதை நல்லா பரட்டிடுவோம். சரிங்களா? இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும். இந்த இஞ்சி பூண்டோட என்ன பண்ணுறோம், 5 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துங்க. சரிங்களா? இந்த பச்சை மிளகாவும் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இஞ்சி பூண்டோட என்ன பண்ணுறோம், 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூள். சரிங்களா? இதை போட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக. சரிங்களா? இது காரம் இருக்காது, ஒரு கலருக்காக தான். கொஞ்சம் போல் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுங்க, ஏன்னா மட்டனு இந்த மாதிரி கொஞ்சமாக போதும். இது அப்படியே இந்த ஆயிலோட நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? அப்போ தான் அந்த ஒரு பிரியாணியோட கலரு நல்லாயிருக்கும். சூப்பராக ஆயிடுச்சிங்களா? இந்த கலரை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், இதோட ஒரு 3 விரலில் அடங்குற மாதிரி புதினா போட்டுக்கிறோம். சரிங்களா? போதும். இந்த புதினாவையும் இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, 150 தயிர், நல்லா கெட்டியான தயிராக எடுத்துங்க. 150 போட்டுங்க. சரிங்களா? நான் 150 போட்டுக்கிட்டேன். கிலோவுக்கு 300 தயிர், நம்ம 150 தயிர். சரிங்களா? இந்த தயிர் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இந்த தயிர் கொதித்து வருது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம 200 தக்காளி வெட்டி வச்சுக்கிறோம். இந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த தக்காளியை பரட்டி விடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூனு கல் உப்பு போட்டுங்க. சரிங்களா? இந்த கல் உப்பையும் நல்லா தக்காளியோட மசிச்சு விடுங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் குயிக்காக நல்லா மசிஞ்சு வரும், அடி பிடிக்காது.
நல்லா தக்காளி ஓரளவு கரைஞ்சி வருது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதோட மல்லி இலை போட்டு ஃபுல்லாக கரைஞ்சிட்டு முக்கால்வாசி கரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு 25 கிராமு மல்லி தழை போட்டுக்கணும். நல்லா ஒரு 3 விரலில் அடங்குற மாதிரி எடுத்து அப்படி போட்டுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, பார்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த தக்காளியெல்லாம் முழுசாக கரைஞ்சி வரட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா 1/2 கிலோ மட்டனு. இந்த மட்டன் பீஸு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? பெருசாக இருக்கணும். மட்டனை இப்போ இந்த 1/2 கிலோ மட்டனையும் இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா 700 தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நமக்கு 400 தண்ணி இருக்கும். ஏன்னா இது 3/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வேகும். சரிங்களா? சூப்பராக இந்த மசாலாவோட கலரை பாருங்கள். மசாலா கலரு தான் நமக்கு பிரியாணியே தூக்கி கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறோம். சரிங்களா? 1/4 லெமனு புழிஞ்சு விட்டுங்க. சரிங்களா? கொஞ்சம் போல் லைட்டாக புளிப்பு வேணும். ஒரு 700 தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? நமக்கு 400 தண்ணி இருந்தால் போதும். கரெக்டாக இருக்கும். இது என்ன பண்ணுறோன்னா திட்ட 3/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இது ஒரு கொதி வந்ததும் இருக்குந்தான். நல்லா மட்டனு கொதிச்சு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், மூடியை போடுறோம். சரிங்களா? இந்த மூடியை போட்டுட்டு 3/4 மணி நேரம் டயத்தை பார்த்துங்க. 3/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. சரிங்களா? லைட்டாக எரிஞ்சால் போதும், எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது பாட்டில் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு வெந்நீர் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம அரிசி போட்டுக்குவோம். சரிங்களா? இந்த அடுப்பில் கொஞ்சம் மல்லித்தழை புதினா போட்டுக்கிறோம். ஒரு 2-3 பட்டை 2-3 கிராம்பு இதோட போட்டுங்க. நல்லா 1 டீஸ்பூனு உப்பு போட்டுங்க. உப்பு இதில் லைட்டாக கரிக்கணும். ரைஸில் கொஞ்சம் சுருக்கணும் இருக்கணும். சரிங்களா? இப்போது 1/2 கிலோ ரைஸு 1 ஹவராக ஊறுனுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே இந்த வெந்நீரில் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? லைட்டாக அப்படி பரட்டி விடுங்க. சரிங்களா? ஒரு 50% வெந்ததும் இருக்கும். நம்ம பக்கத்து அடுப்பில் சேர்த்துக்க போகிறோம். இங்கிட்டு தான் இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? 45 நிமிஷம் சொல்லியிருந்தோம். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்லா வெந்துடும் கறி. சரிங்களா? இப்போ ரைஸு 50% வெந்ததுமே நம்ம பக்கத்து அடுப்பில் அப்படியே எடுத்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம். நல்லா 45 நிமிஷமாக மட்டனு லோ ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த சைடு அரிசி சூப்பராக அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஒரு சைடாக இழுங்க. சரிங்களா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி. சரிங்களா? அளவு மெயின் பிரியாணிக்கு. சரிங்களா? நம்ம இந்த சைடு ரைஸு இந்த பாருங்கள், ரைஸு இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? இந்த ரைஸை எடுத்து அப்படியே இதோட போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்படியே நல்லா தண்ணியை வடிகட்டி போட்டுங்க. சரிங்களா? அப்படியே எடுத்து இதே மாதிரி மேலே போட்டுங்க. சரிங்களா? இப்போ பார்த்துங்க, நான் எல்லா ரைஸையும் வடிகட்டி இதோட சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி நமக்கு இந்த அளவுக்கு. சரிங்களா? நம்ம வச்ச அளவு தண்ணி சூப்பராக கரெக்டாக ஆகிட்டு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே மல்லித்தழை போட்டுக்கிறோம். மேலே லைட்டாக மாதிரி மல்லித்தழையை போட்டு மேலே 2 ஸ்பூனு இப்போ நம்ம நெய் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நெய்யை எடுத்து 4 சைடும் மாதிரி போட்டுட்டு, நான் இதுக்குள்ளே மூடியில் தம்பு போட முடியாது. நான் இதுக்கு ஒரு தட்டை கவுத்து தான் தம்பு போட போகிறேன். இதை கவுத்துட்டேன். இந்த சோறு வடித்த தண்ணியை இது மேலே நான் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சைடில் புகை வரும். அது முடியாது கொஞ்சம் 3 நிமிஷம் விடுங்க. சரிங்களா? 20 நிமிஷம் தம்மு. நல்லா 22 நிமிஷம் ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். 5 நிமிஷம் விட்டு இந்த தம்மை உடச்சி பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், தம்மை ஓப்பன் பண்ணுறோம். சூப்பராக வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ தம்மை உடச்சி பார்ப்போம். செம்மையாக இருக்குங்களா ரைஸு? சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இப்போது தம்மை உடச்சி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்குங்க. சரிங்களா? அருமையாக வந்திருக்கு. கறியெல்லாம் பஞ்சாக வந்திருக்கோம். சரிங்களா? பாருங்க, கறியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ தம்மை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் மாற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்கும் பிரியாணி. இதே மாதிரி
நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த மட்டன் பிரியாணியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. நான் எடுத்த மாதிரியே நீங்களும் அளவு எடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை, உங்கள் சேகர்.